ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். கற்போம் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்டடி பிளானில் டே 1 நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நியூட்ரிஷனை என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நியூட்ரிஷன் பிளான்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ நியூட்ரிஷன் அப்படின்னா ஊட்டச்சத்து, ஓகேவா? ஸோ ஊட்டச்சத்து வந்து என்ன, அது நியூட்ரிஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன, புரதம். ஓகேவா? ஸோ புரதம் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரோட்டீன்ஸோட மீனிங். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூட்ரிஷன் எதுக்காக நம்ம வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்கிறோம், நல்லா நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நம்மளோட நியூட்ரிஷன்ஸ் தான் வந்து நம்மளோட பாடியை வந்து க்ரோத், அதாவது டெவலப் பண்ணுறதுக்கு வந்து உதவுது. ஓகேவா? ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்டேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் சச் அஸ் கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், எக்ஸெட்ரா. Then utilization of the nutrients for maintenance of different life process like growth, repair, reproduction, etc. ஓகேவா? ஸோ அதான் நம்மளோட ஊட்டச்சத்து தான் வந்து நம்மளோட இதை வந்து வளர்ச்சிக்கும் டெவலப்புக்கும் வந்து யூஸ் ஆகிறது வந்து இந்த நியூட்ரியன்ஸ் தான். ஓகேவா? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து நம்மளோட பாடியை வந்து டெவலப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த நியூட்ரிஷன்ஸ் தான். ஓகேவா? தென் வந்து பாருங்கள், நியூட்ரியன்ஸ். ஓகே, நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதில் ரெண்டு இருக்குது, சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், தென் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ரெண்டு இருக்குது. ஓகே, ஸோ சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ்னா எளிய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது வந்து என்ன, நம்மளோட சாதாரண சாப்பாடுலேயே இதெல்லாம் வந்து எடுக்கும். ஓகேவா? ஸோ வந்து அது ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? தென் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது கனிம பொருட்கள். ஓகேவா? ஸோ வந்து சோடியம், நம்ம சாப்பாடில் ஃபுட் எடுக்கிறோம்ல, ஸோ ஃபுட்டில் வந்து சால்ட் எடுக்கிறோம். ஸோ சால்ட்டுங்கிறது ஒரு வந்து சோடியம். ஓகே, அது வந்து ஒரு கனிம பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து கனிம பொருட்கள். ஓகேவா? தென் வந்து டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், தென் எசென்ஷியல், நான் எசென்ஷியல் இப்படி 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸில் நிறைய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் அப்படி இருக்குது. தென் மைக்ரோ நியூட்ரிஷனில் அயன், ஜிங்க்கு, போரான், மோபோடம், காப்பர், மெக்னீஷியம், குளோரின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்தோம்ல மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் பார்த்தோம்ல. ஸோ இதோட ஷார்ட் ட்ரிக் என்ன, ஹோப்கின்ஸ் இஸ் கால்ட் ஏ மெகா காலேஜ். ஓகேவா? அதாவது ஹோப்கின்ஸ்கிறது ஒரு காலேஜ், அது வந்து ஒரு மெகா காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஹோப்கின்ஸில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அந்த ஐ கிடையாது, ஸ்மால் ஐ கிடையாது, நைட்ரஜன், தென் சல்ஃபர், தென் கால்சியம், இந்த எம்மும் ஜியும் சேர்த்து மெக்னீஷியம், தென் சிங்கிறது வந்து கார்பன். அப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து இந்த அதாவது கேபிட்டல் லெட்டர் கொடுக்குற எல்லாமே வந்து என்னது, இதோட ஷார்ட் ட்ரிக்ஸ். ஓகேவா? மேக்ரோ நியூட்ரிஷன் ஷார்ட் ட்ரிக்ஸ் என்னது இதோட சொல்லுங்கள். ஹோப்கின்ஸ் இஸ் கால்ட் ஏ மெகா காலேஜ். ஓகேவா? ஸோ வந்து ஹோப்கின்ஸ் இஸ் கால்ட் ஏ மெகா காலேஜ் ஞாபகம் வந்து உங்களுக்கு என்ன வரணும், மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து ஞாபகம் வரணும். ஓகேவா? தென் மைக்ரோ நியூட்ரியன்ஸோட வந்து ஷார்ட் ட்ரிக் வந்து என்ன அப்படின்னா பாருங்கள், இப்போ வருங்க மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்து என்னென்னா நிக். ஓகேவா? நிக் ஜோனஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன அவங்க வந்து என்னென்னா கம்மிங் டு கிளாஸ் ஆன் ஃபிப் மார்னிங். ஓகேவா? ஸோ நிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, February மார்னிங் வந்து கிளாஸ்க்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நிக் அப்படின்னா நிக்கல். ஓகேவா? ஜோனஸ் அப்படிங்கிறது ZNUS அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, அப்போ ஜினுக். ஓகே, இஸ் கம்மிங்கில் வந்து ஃபஸ்ட்டு CU, இதை யூன்னு வச்சுக்கணும், தென் MG. ஓகே, கம்மிங்னா இதை ஷார்ட்டாக நம்மளோட சொல்ல CUMN கம்மிங் அப்படிங்கிற மாதிரி. அது கம்மிங்கில் C வந்து U வந்து காப்பர், தென் மெக்னீஷியம். ஓகேவா? தென் கிளாஸ்க்கு குளோரின், அப்புறம் ஃபிப்ல FEங்கிறது வந்து அயன், Bங்கிறது போரான். ஓகே, தென் MOங்கிறது என்ன, மொர்போடியம். ஓகேவா? ஸோ வந்து நிக் ஜோனஸ் இஸ் கம்மிங் டு கிளாஸ் ஆன் ஏ ஃபிப் மார்னிங். ஓகேவா? ஸோ வந்து மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷனில் வந்து ஆட் மேன் அவுட்டில் கேட்கலாம். இதில் எதெல்லாம் வந்து மேக்ரோ நியூட்ரிஷன் இல்லை, ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. தென் நியூட்ரியன்ஸ் இன் பிளான்ட்டில் பார்க்க போகிறோம். நியூட்ரிஷன் பிளான்ட் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன, நியூட்ரிஷனாக என்னது, நியூட்ரிஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படி டைப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன, பிளான்ட்ஸு. நம்ம இப்போ தான் வந்து சிலபஸ்குள்ளேயே வர போகிறோம். ஓகே, ஸோ நியூட்ரியன்ஸ் இன் பிளான்ட் அப்படின்னா தே ப்ரிப்பேர் த ஃபுட் பை யூஸிங் கார்போஹைட்ரேட், வாட்டர் அண்ட் சன்லைட். ஓகேவா? ஸோ நமக்கு எப்படி வந்து
விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட க்ரோத் மெயின்டெனன்ஸ்க்கு தேவைப்படுதோ அதை மாதிரி வந்து பிளான்ட்டுக்கும் அதாவது தாவரத்துக்கும் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து எது மூலமாக கிடைக்குன்னா வாட்டர், சன்லைட்டு, தென் கார்போஹைட்ரேட்ஸ் மூலமாக வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ அது மூலமாக தான் அதோட இதை வந்து டெவலப் பண்ணிக்கிறது, க்ரோத் வந்து டெவலப் பண்ணிக்கிறது. இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், இன்னொன்று கீமோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஓகேவா? ஸோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், கீமோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் டைப்ஸ் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் வந்து ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் வந்து 2 இருக்குது. போட்டோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், தென் கீமோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபோட்டோ அப்படின்னா ஒளி சேர்க்கை. ஓகே, ஒளி சேர்க்கை மூலமாக வந்து பண்ணுறது வந்து என்னது ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். கீமோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா என்னென்னா வேதியியல் முறையில், வேதியியல்லாம் என்னது கெமிக்கல். ஓகேவா? ஸோ வேதியியல் முறையில் வந்து பண்ணுறது வந்து கீமோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து ஏற்கனவே ஒரு 2 பார்த்தோம், ஆட்டோட்ராபிக், ஹெட்ரோட்ராபிக் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதில் ஆட்டோட்ராபிக்கில் 2 இருக்குது, ஃபோட்டோ ஆட்டோட்ராபிக், தென் கீமோ ஆட்டோட்ராபிக். ஓகே, ஸோ இந்த ஆட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா செல்ஃபு. சரியா? ட்ரோப்ஸ் அப்படின்னா என்னென்னா நியூட்ரிஷன். ஓகேவா? ஸோ ட்ரோப்ஸ்னால் என்னது நியூட்ரிஷன். ஓகேவா? ஸோ அந்த ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக்னா ஆட்டோனாலே செல்ஃப். ஓகேவா? அதுவாக பண்ணிக்கிறது வந்து ஆட்டோட்ராஃபிக். ட்ரோப்ஸ்னால் என்னது நியூட்ரிஷன். ஓகேவா? ஸோ இதில் ஆட்டோட்ராஃபிக்கில் 2 இருக்குது, ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக், கீமோ ஆட்டோட்ராஃபிக் இருக்குது. ஸோ ஃபோட்டோங்கிறது என்னது ஒளி சேர்க்கை, கீமோங்கிறது வந்து வேதியியல் மூலமாக பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா பாருங்கள், ப்ரிப்பேர் ஃபுட் ஹெல்ப் ஆஃப் லைட் எனர்ஜி. ஓகேவா? எது மூலமாக வந்து என்னது லைட் எனர்ஜி மூலமாக வந்து இதோட ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆல் க்ரீன் பிளான்ஸ். ஓகே, எல்லா க்ரீன் பிளான்ஸும் வந்து என்னது ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் வந்து கீமோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் என்ன, யூஸிங் கெமிக்கல் எனர்ஜி. ஓகேவா? ரொம்ப உட்காந்து வளன்லாம் படிக்க தேவையில்லை, என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மைண்டில் வந்து ஈஸியாக புரியணும் உங்களுக்கு, அப்படி மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ வந்து கீமோனாலே கெமிக்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், நைட்ரிஃபிங் பாக்டீரியா, சல்ஃபர் பாக்டீரியா, அயன் பாக்டீரியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கீமோ ஆட்டோட்ராஃபிக் மூலமாக வந்து அதோட ஃபுட்டை வந்து டெவலப் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தது ஆட்டோட்ராஃபிக் பார்த்துருக்கோம். இப்போ வந்து என்னென்னா ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ரோ அப்படின்னா என்னென்னா அதர்ஸ். ஹெட்ரோ அப்படின்னா என்னது அதர்ஸ். ட்ரோப்ஸ் என்னது நியூட்ரிஷன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஹெட்ரோஆட்டோட்ராஃபிக்கில் வந்து டிவைடட் இன்ட்டு 4 டைப்ஸ். ஓகேவா? பேராசிட்டிக் பிளான்ஸ், சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ், தென் சிம்பியோட்டிக் பிளான்ஸ், தென் வந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ். ஓகே, பேராசிட்டிக் பிளான்ஸ் அப்படின்னா ஒட்டுண்ணி. ஓகேவா? என்னது ஒட்டுண்ணி. தென் வந்து சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ்னால் சாப்ரோஃபைட்டிக், அதுக்கு மீனிங் வந்து சாப்ரோஃபைட்டிக் தான். ஓகேவா? தென் வந்து சிம்பியாட்டிக் பிளான்ட்ஸ்னால் என்ன, கூட்டு வாழ்வு. 2 வந்து சேர்ந்து வாழ்கிறது வந்து என்னது சிம்பியாட்டிக். ஓகே, கூட்டு வாழ்வு. தென் வந்து என்னது இன்செக்டிவோரஸ்னால் பூச்சிக்கொல்லி. இன்செக்டிவோரஸ்னால் என்னது பூச்சிக்கொல்லி. ஸோ அப்போ ஹெட்ரோட்ராஃபிக்கில் என்ன பார்த்துருக்கோம், பேராசிட்டிக், சாப்ரோஃபைட்டிக், சிம்பியாட்டிக், இன்செக்டிவோரஸ் அப்படிங்கிறத 3ஆக டிவைட் பண்ணிக்கோ. ஓகே, பேராசிட்டிக்னா ஒட்டுண்ணி, சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ் கூட்டு வாழ்வு, பூச்சிக்கொல்லி அப்படின்னு 4 இது இருக்குது ஹெட்ரோட்ராஃபிக்கில். ஓகேவா? தென் இப்போ இதோட டீட்டெயிலை பார்ப்போம். ஸோ பேராசிட்டிக் பிளான்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு இதில் இருந்து உறிஞ்சி வாழ்கிறது தான் வந்து பேராசிட்டிக் பிளான்ஸ். ஓகேவா? ஸோ வந்து ஒரு நியூட்ரிஷன் வந்து இன்னொரு பிளான்ஸ்லேருந்து அந்த நியூட்ரிஷனோட தேவையை வந்து இன்னொரு இதுலேருந்து சக் பண்ணி எடுத்து வாழ்கிறது தான் பேராசிட்டிக் பிளான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாய்க்கு உண்ணி இருக்கும் பாருங்கள், அந்த உண்ணி வந்து அந்த நாய்ட்டு இருந்ததுன்னா சாப்பாடெல்லாம் எடுக்குது. ஸோ அதுதான் வந்து பேராசிட்டிக் பிளான்ஸ். இது வந்து அன்நியூட்ரிஷன் அனிமல்ஸில் பார்க்கணும். பட் ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து ஒரு லிவிங் பிளான்ஸ்லேருந்து ஒரு இது வந்து நியூட்ரிஷனை வந்து சக் பண்ணி எடுக்கலாம், அது வந்து பேராசிட்டிக் பிளான்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, எது மூலமாக வந்து சக் பண்ணோம்னா ஹவுஸ்டோரியா. ஓகே, ஸ்பெஷலிஸ்ட் ஆர்கன். ஓகே, எது மூலமாக இந்த ஹவுஸ்டோரியா அப்படிங்கிற மூலமாக தான் வந்து அந்த ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து வாட்டர் அல்லது இதை வந்து நியூட்ரிஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது மூலமாக தான் வந்து அதை சக் பண்ணி எடுக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கஸ்கட்டா டூட்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸு. சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ் அப்படின்னா என்ன, டெட் அண்ட் டீக்கிங் மெட்டீரியல் அல்லது இந்த இருக்கும்ல, ஸோ வந்து அழுவி போன விஷயங்கள் அது மூலமாக வந்து உருவாகிறது, அது மூலமாக அது உயிர் வாழ்கிறது தான் வந்து சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபங்கை, பாக்டீரியா, அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த கெட்டு போயிருக்கலாம், அது மூலமாக வாழ்கிறது தான் வந்து சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ். ஓகே, நம்மளோட பிரெட் வந்து கொஞ்ச நாள் பாருங்கள் எப்படி இருக்கும், காஞ்சி போய் இருந்துச்சு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அந்த புஞ்சைகள்லாம் வரல. ஸோ அதுதான் வந்து என்ன சாப்ரோஃபைட்டிக் பிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே, தென் சிம்பியோட்டிக் பிளான்ஸு. சிம்பியோட்டிக் பிளான்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அதர் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ். ஓகே, சிம்பியோட்டிக் நம்ம என்ன சொன்னோம், கூட்டு வாழ்வு அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அந்த கூட்டு வாழ்வு மூலமாக 2க்குமே அதோட நியூட்ரிஷன் நீட்ஸ் வந்து
கிடைக்கும். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லிச்சன்ஸை பற்றி பின்னாடி பார்க்கலாம். தென் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ். ஓகே, இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் அப்படின்னா பை ட்ராப்பிங் ஆர் கன்சூமிங் அனிமல். ஓகேவா, இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீனஸ் ஃப்ளை ட்ராப், பிக்சர் பிளான்ஸ், டார்சரா. ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது பாருங்க இப்படி ஒரு வாய் மாதிரி இருக்கும். இந்த வாய் இப்படி இருக்குல்ல, இந்த வாய் இப்படி ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் ஆனதும் வந்து ஏதோ ஒரு இன்செக்ட் வந்து இப்போ உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பூ நினச்சி உள்ளே இருந்துச்சு, இது க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதும் அது மூலமாக வந்து அதை வந்து அந்த இதை வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை ஒரு ஆசிட் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு நியூட்ரிஷனாக எடுத்துக்கும். ஓகேவா, இதான் வந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ட். ஓகேவா, ஸோ பூச்சிக்கொல்லி தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனில் வந்து டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகேவா, என்ன பார்த்தோம், ஆட்டோட்ராஃபிக், ஆட்டோட்ராஃபிக், ஹெட்ரோட்ராஃபிக் பார்த்தோம். ஆட்டோட்ராஃபிக்கில் 2 இருந்துச்சு, ஃபோட்டோ, கீமோ அப்படின்னு பார்த்தோம். தென் வந்து ஹெட்ரோட்ராஃபிக்கில் வந்து பேரசைட், சாப்ரோஃபைட்டிக், சிம்பியாட்டிக், இன்செக்டிவோரஸ் அப்படிங்கிற 4 இது பார்த்துருக்கோம். ஓகேவா, தென் மினரல் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ். ஓகேவா, என்னென்ன ஊட்டச்சத்துக்களை வந்து பிளான்ஸ்க்கு வந்து இது பண்ணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னது, ஒளி சேர்க்கை. ஓகே, ஸோ ஃபோட்டோஸ் அப்படின்னா என்னது, லைட்டு, சிந்தசிஸ்னால் என்னது, ஃபார்மேஷன். ஓகேவா, ஸோ இது எந்த ப்ராசஸில் நடக்கும் அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆனபோலிக் ப்ராசஸ். ஓகே, தமிழில் ஆனபோலிக் செயல்முறை அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ வந்து அப்புறம் செகண்ட் என்னென்ன கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து எப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எப்படி நடக்குது, லைட் எனர்ஜிலேருந்து கெமிக்கல் எனர்ஜியா, கெமிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜி எப்படி மாதிரி ஒரு கேட்பாங்க. ஸோ வந்து லைட் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகேவா, அடுத்து இட் இஸ் ஸ்டோர் இன் த ஃபார்ம் ஆஃப் சுகர். எப்படி இருக்குது, சுகர்னா என்னது, கார்போஹைட்ரேட். தென் ஆக்சிஜன் எது வேஸ்ட் ப்ராடக்ட்னு கேட்பாங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ இட் இஸ் ஸ்டோர் இன் த ஃபார்ம் ஆஃப் சுகர், அதாவது கார்போஹைட்ரேட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனபாலிக் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைட் எனர்ஜி இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட், தென் சுகர், தென் வேஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு தென் வாட்டர் சேர்ந்தது தான் வந்து என்னது, நமக்கு வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், குளோரோஃபில் மூலமாக நடக்கும். ஸோ இதில் வந்து ஆக்சிஜன் வந்து வெளியே லிபரேட் ஆகும். ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம வந்து ரெஸ்பிரேட் பண்ணுவோம். ஓகே, அப்போ வந்து வெளியே விடுறது என்னது, ஆக்சிஜன். உள்ளே இழுக்கிறது பிளான்ஸ் என்ன இழுக்குது, கார்பன் டை ஆக்சைடே உள்ளே இழுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அப்படியே தலைகீழாக பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடை இவங்க உள்ளே இழுத்து வெளியே விடுறது என்னது, ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் தான் நம்ம உள்ளே இழுக்கிறோம். ஓகேவா, தென் சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து என்னது, எதில் நடக்கும், லீவ்ஸில் நடக்கும். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுட் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஃபுட் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் செல்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் பிளான்ட் லீஃபில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு லீஃப்னாலே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதே நமக்கு தெரியும். ஸோ இப்போ பிளான்ட் லீஃபில் என்ன இருக்கும், அப்பர் அண்ட் லோவர் எபிடெமிஸ். ஓகே, எபிடெமிஸ் அப்படின்னாலே ஸ்கின். நமக்கு ஸ்கின் இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பிளான்ட்டுக்கு உள்ள லீஃப்க்கு வந்து இருக்கிறது தான் வந்து எபிடெமிஸ். ஓகேவா, தென் மீசோஃபில், தென் வாஸ்குலர் பண்டில், தென் ஸ்டொமேட்டா. இந்த 4 விஷயங்கள் தான் ஒரு லீஃபில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்பர் அண்ட் லோவர் எபிடெமிஸ்ங்கிறது என்னதுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓகேவா, லீஃப். ஓகேவா, ஸோ வந்து லீஃபோட ப்ரொடக்ஷன் தான் வந்து என்னது, அப்பர் அண்ட் லோவர் எபிடெமிஸ். ஓகே, தென் மீசோஃபில் அப்படிங்கிறதுனா பேலசைட் அண்ட் ஸ்பாஞ்சி மீசோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மீசோஃபில்ல என்ன இருக்கும், பேலசைட், தென் ஸ்பாஞ்சி, ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இருக்குது. ஓகே, தென் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ வாஸ்குலர் பண்டில்ஸ் எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ வந்து நம்மளோட நியூட்ரிஷன் வந்து அப்படி மூவ் ஆகும்ல, ஸோ அதுக்கு தான் இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இருக்குது. ஓகேவா, தென் ஸ்டொமேட்டோனா என்னென்னா அதாவது ஸ்கின், அவுட்டர் ஸ்கின் லேயர். ஓகேவா, அது வந்து ஒரு தோலை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு அவுட்டர் ஸ்கின் லேயர் தான் வந்து ஸ்டொமேட்டோ. ஸோ வந்து இது என்ன அப்படின்னா நியூட்ரிஷனையும் வாட்டரையும் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதை வந்து எது வந்து ரெகுலேட் பண்ணுன்னா காட் செல்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணும். ஓகேவா, ஸோ காட் செல்னால் பாதுகாப்பு செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரெகுலேட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காட் செல்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இந்த மீசோஃபில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அப்பர் அண்ட் லோவர் எபிடெமிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, தென் ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா, என்ன ப்ராசஸ் இருக்குது, ஆக்சிஜன் ரிடக்ஷன் ப்ராசஸில் வந்து இது நடக்குது. O2 வந்து எப்படின்னா உள்ள எவால்வ் ஆகி ஃப்ரம் H2O பை டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சுகர் அண்ட் ஸ்டார்ச் எவால்வ் ஃப்ரம் CO2. ஓகேவா, சுகர் அண்ட் ஸ்டார்ச் எதுலேருந்து வருது, CO2லேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. தென் ரியாக்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாக்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா அதாவது லைட்டை அப்சர்வ் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து process பண்ணுது. ஓகே, ஸோ த ப்ராசஸ் ஆல்வேஸ் பிகின் வித் எனர்ஜி ஃப்ரம் லைட் இஸ் அப்சர்வ் பை போர்ஷன். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எனர்ஜியிலேருந்து. ஓகேவா, ப்ராசஸ் ஆல்வேஸ் பிகின் வித் எனர்ஜி ஃப்ரம் லைட். ஓகே, லைட்லேருந்து தான் இது இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டை அப்சர்வ் பண்ணி தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இதில் 2 ஃபேஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ், பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ் அப்படிங்கிறது
அது வந்து என்னென்னா லைட் அல்லது டார்க், அதாவது என்ன சொல்கிறாங்க, ஹில் ரியாக்ஷன், லைட் ஆர் ஹில் ரியாக்ஷன் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸ்க்கு இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். இது வந்து லைட் ஆர் ஹில் ரியாக்ஷன். ஓகே, தென் பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு டேர்ம் என்னென்னா டார்க் ரியாக்ஷன் அல்லது பிளாக்மன்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகே, என்ன ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் அல்லது பிளாக்மன்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸ் வந்து எங்கே இருக்கும்னா தைலகாய்ட்ஸில் இருக்கும். ஓகே, எங்கே இருக்கும், தைலகாய்ட்ஸில் இருக்கும். பயோசிந்தட்டிக் ஃபேஸ் எதில் இருக்குன்னா ஸ்ட்ரோமா அல்லது குளோரோபிளாஸ்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ பயோசிந்தட்டிக் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரோமா அல்லது குளோரோபிளாஸ்டில் இருக்கும். ஃபோட்டோகெமிக்கல் வந்து இதில் இருக்கும், தைலகாய்ட்ஸில் இருக்கும். ஓகேவா, தென் என்னெல்லாம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வந்து CO2, வாட்டர், டெம்பரேச்சர், லைட்டு, ஆக்சிஜன். ஓகேவா, என்னது CO2, வாட்டர், டெம்பரேச்சர், லைட்டு, ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, CO2க்கு வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, 0.05% லிமிட். ஓகே, இந்த லிமிட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பிளான்ஸ்க்கு வந்து போதுமானது. ஓகே, தென் லைட்டு வந்து என்ன இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெட் ப்ளூ வயலட் ரீஜன் ஸ்பெக்ட்ரம். என்ன ஸ்பெக்ட்ரம், ரெட் ப்ளூ வயலட் ரீஜன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ ரெட் லைட்டுங்கிறது என்னதுன்னா கார்போஹைட்ரேட்டை சிந்தசிஸ் பண்ணும், ப்ளூ லைட்டுங்கிறது ப்ரோட்டீன். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் ரெட் லைனா கார்போஹைட்ரேட், ப்ளூ லைனா ப்ரோட்டீன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா, தென் வந்து என்ன டெம்பரேச்சர் வந்து இந்த ஃபோட்டோகெமிக்கலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. ஓகே, ஸோ வந்து டெம்பரேச்சருங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். ஓகேவா, ஸோ லைட் ரியாக்ஷன் இது வந்து ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது. பட் ஆனால் பயோகெமிக்கல் பார்ட் அப்படி பண்ணும்போது இந்த டார்க் ரியாக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும், அப்படிங்கிற டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் வந்து ஸ்மால் குவான்டிட்டியே வந்து இதுக்கு எசென்ஷியல் தான். ஓகேவா, ஆனால் ஹையாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, ஆக்சிஜன் லெவல் வந்து ஹையாக அப்படி இதாக இருந்துச்சுன்னா அதை வந்து எல்லா பிளான்ஸையும் வந்து டிக்ளைன் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, வார்ட்பிரக் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வார்ட்பிரக் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹை லெவல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இது பண்ணும்போது தான் அந்த வார்ட்பிரக் எஃபெக்ட்டுங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, தென் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இதில் 2 இருக்குது, ஏபயாலஜிக்கல் ப்ராசஸ், பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குது. ஏபயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து நைட்ரஜன் ஆக்சைடாக போகுது. ஓகேவா, ஸோ நைட்ரஜன் ஆக்சைடாக போகுது. தென் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறது நைட்ரஜன் வந்து அமோனியாவாக கன்வெர்ட் ஆகுறது தான் இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் லிச்சன்ஸு, ஸோ லிச்சன்ஸ் அப்படிங்கிறது என்ன, சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, ஃபங்கையும் ஆல்கையும் சேர்ந்து தான் வந்து லிச்சன்ஸ். ஓகேவா, ஸோ வந்து இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா பொலிட்டன் லீடுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் டைஸு, பெர்ஃப்யூம்ஸ்க்கு, அப்புறம் வந்து ஏர் பொல்யூஷனுக்கு இண்டிகேட்டருக்குலாம் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ வந்து லிச்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், டீட்டெயிலாக பார்த்துக்கணும். எதுக்கு டைக்னா கில் பாக்டீரியாஸ்க்கு, பெர்ஃப்யூம்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லிச்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, தென் கொஷின் பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் இதில் வந்து எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க, விச் செல் ஆர்கனல் இஸ் சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆல்சோ கண்டெயின் குளோரோஃபில். ஓகேவா, இது வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் குளோரோபிளாஸ்ட், செகண்ட் ஆப்ஷன் வேக்யூல், தேர்ட் ஆப்ஷன் சைட்டோபிளாசம், ஃபோர்த் ஆப்ஷன் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். ஓகே, இன்னொரு தடவை கொஸ்டின் சொல்கிறேன், விச் செல் ஆர்கனல் இஸ் சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஆல்சோ கண்டெயின் குளோரோஃபில். ஓகேவா, தென் செகண்ட் கொஸ்டின் என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் பாடி பில்டர். ஓகே, இது வந்து என்ன 2005ல் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் 1, தென் செகண்ட் வந்து ஆப்ஷன் வந்து விட்டமின், தேர்ட் ஆப்ஷன் ஃபேட்ஸ், ஃபோர்த் ஆப்ஷன் கார்போஹைட்ரேட்ஸ். எது வந்து பாடி பில்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, தென் வந்து என்னது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ப்ரொவைட் எனர்ஜி, எது வந்து எனர்ஜியை வந்து கொடுக்காது அப்படின்னு. ஃபஸ்ட் வந்து ஃபேட்ஸ், செகண்ட் வந்து ப்ரோட்டீன்ஸ், தேர்ட் வந்து விட்டமின்ஸ், ஃபோர்த் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். இதில் எது அப்படிங்கிறத எனக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி அக்கோசின், எதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து ப்ளூ அண்ட் ரெட் ரீஜியன், செகண்ட் ஆப்ஷன் க்ரீன் அண்ட் எல்லோ, தேர்ட் வந்து ப்ளூ அண்ட் ஆக்சிஜன் ரீஜியன். ஓகேவா, இதில் எது, தென் ஃபோர்த்து பாருங்கள், ஆக்சிஜன் லிபரேட்டட் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மிங் ஃப்ரம். ஓகே, இது எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க, எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் தான் எடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து லிபரேட்டட் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மிங் ஃப்ரம் எது மூலமாக, கார்பன் டை ஆக்சைடா, வாட்டரா, அட்மாஸ்பியரா, இது மூலமாக. ஸோ இதில் வந்து இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், தென் கிளிக் பெல் ஐக்கான். தேங்க்யூ.